ஒரு நாள் காலை 8 மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. இந்த மாதிரி மாமி, ஆஃபீஸ் சாவி எங்கேயோ தொலைச்சி போயிடுத்து. இது உடனடியாக தேடி ஆகணும். இவர் போய் ஆஃபீஸ் திறந்தால் தான் எல்லோரும் வேலை பண்ண முடியும் இன்றைக்கி. இவர் அந்த சாவி எங்கேயோ வச்சுட்டு ரொம்ப பதட்டமாக இருக்கும். எங்கே போயிருக்கோம் சொல்லுவ முடியுமா உங்களால் அப்படின்னு என்கிட்ட கேட்டார். ஜோதிடத்தில் சாதாரணமாக தொலைஞ்ச பொருளை எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு, அது கண்டுபிடிக்க முடியும் தான். ஆனால் நான் அழுப்பு துடுப்புமாக வேலையாக இருக்குச்சு. திடீர்னு சாவி எங்கே போச்சு அப்படின்னு கேட்டால் நான் என்ன பண்ணுறது, கொஞ்சம் முழிச்சேன். ஆனாலும் உடனே அவகிட்ட நான் சொல்கிறேன், ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க அப்படின்ட்டு கேட்டு அப்போ காத்தால் 8 மணி அப்படிங்கிற டயத்தையும், அப்போ என்ன டைம், அப்போ என்ன கிரக நிலைகள் அப்படிங்கிறதையும் உடனே மனசில் ஒரு கணக்கு போட்டேன். கணக்கு போட்டு ஒரு ஜாதக கட்டம் அதுக்கு தயாரித்தேன். அதுலேருந்து நான் என்ன சொன்னேன்னா, கணத்தில் தான் இந்த சாவி விழுந்திருக்குது அப்படின்னு சொன்னேன். மாமி, நீங்கள் சொல்கிறது தப்பு, எங்கள் காலத்தில் கிணறே கிடையாது எங்கள் காலத்தில் சொன்னேன். இல்லைம்மா, கிணறு கிடையாதுன்னா இப்படி இருக்கலாம், தண்ணி தொட்டி இல்லைன்னாக்கா பக்கெட்டு, இந்த மாதிரி அதாவது ஒரு பள்ளம், தண்ணி, அதுக்குள்ளே அந்த தொலைஞ்ச பொருள் இருக்குன்னு தான் எனக்கு கண்டுபிடிக்க தெரியுது அப்படின்னு சொன்னேன். சரி மாமி, பார்க்குறோம் அப்படின்னு சொன்னேன். ஒரு 20 நிமிஷத்துக்குலாம் அந்த மாமி ரொம்ப சந்தோஷத்தோட, மாமி நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்டு, வாட்டர் கேனுக்குள்ளே விழுந்துருந்தது அந்த சாவி. இவர் குழந்தைய எடுத்துட்டு கொஞ்சிட்டு இருந்தேன் பேத்திய, அது ஒரு ஜோபிலேருந்து அந்த இது எடுத்து போட்டுறது போல அதுக்குள்ளே, அப்படி தான் நடந்துருக்கணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட சொன்னேன். அப்புறம் என்னை பார்க்கச்சே கேட்டா, எப்படி சொன்னங்கோ அதை அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றுமில்லை, கேத்து அப்படின்ற மாதிரி வந்தது. கேத்து அப்படின்னாக்கா பள்ளம். நான் அந்த சமயத்தில் இந்த ஜாதக கட்டப்படி தண்ணின்னு வந்தது, பள்ளம்னு வந்தது. தண்ணி பள்ளம் ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது கிணறுன்னு நான் சொன்னேன். ஆனால் கிணறு இல்லை அப்படின்ன உடனே நான் தண்ணி டப்பு அந்த மாதிரி தான் இருக்கலாம் அப்படிங்கிறதா சொன்னேன். அப்படி பார்க்கணும், வாட்டர் கேனு ஒரு தொட்டி மாதிரி தானே, ஒரு டப்பு மாதிரி தானே, அது ஒரு கிணறு மாதிரி குட்டியாக, அதுக்குள்ளே பள்ளம் தானே, அதுக்குள்ளே சாவி விழுந்துருந்ததே அப்படின்ட்டு தான் நான் கெஸ் பண்ணி நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். அவளை என்னை ரொம்ப 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 பாராட்டினேன். இவ்வளோ வசமாக கேட்டு உடனே சொல்லிட்டேங்களே அப்படின்னு சொன்னேன். எனக்குமே ஒரே பெருமையாக இருந்தது. அட பரவாயில்லையே, நமக்கு டக்கு டக்குன்னு அந்த மாதிரி சொல்கிறதுக்கு வருது அப்படின்னு சொன்ன. ஜாதகத்தை பார்த்து, ஜாதக கட்டங்களெல்லாம் பார்த்து கணித்து ஜாதகம் கொடுத்தா நான் ஒரு 10-15 நிமிஷம் அது கணக்கெல்லாம் போட்டு நான் இதெல்லாம் பண்ணி, அதுக்கப்புறமா அவள் என்ன கேள்வி கேட்குறா அப்படிங்கிறத கேட்டுட்டு, அதுக்கப்புறம் என்ன முக்கியமாக பார்க்கணுமோ அதை முக்கியமாக பார்த்துட்டு, ஜாதகம் முழுக்குமே பார்த்தோம்னா அப்போ ஜாதகம் முழுக்குமே பல்லெல்லாம் சொல்கிறதுலாம் வழக்கம். இப்படி காலங்காலத்தில் வெளியில் ஒரு 8 மணிக்கா திடீர்னு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே சொல்லுங்க, 20 நிமிஷம் சொல்லுங்கன்னு எனக்கு முடியாதோன்னு நான் நினச்சேன். பகவானோட புண்ணியத்தில் இந்த பிறந்தவனால் நல்லபடியாக அவளுக்கு சாவி கிடச்சிடுத்து. அவளும் ரொம்ப என்னை பாராட்டினான். இந்த நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்ததுனால இந்த பதிவை உங்களோட கூட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த பதிவை பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.